ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே vlog தாங்க பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயில் காஞ்சிட்ருக்கு. மார்னிங் வந்து ஒரு 7 o'clockலாம் வந்து விளக்குலாம் ஏற்றி பூஜைலாம் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி உருளி வந்து இப்படி தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றிட்டு என் பையனுக்கு வந்து லஞ்ச்லாம் பேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். அவன் வந்து அப்பளம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ எண்ணெய் வச்சு பொரிக்க வந்து டைம் இல்லை, அதனால் அவனில் வந்து ஒரு 4 வீல் சிப்ஸ் மட்டும் எடுத்து அவனுக்கு பொரிச்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி அவன் லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேரட் சாதம், வீல் சிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பொரி உருண்டை ஸ்நாக்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ வந்து நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே பாதி குக்கிங் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பு வந்து சேமியா பண்ணியிருந்தேன். கம்பில் வந்து சேமியா, அது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பாத்திரம் விளக்கிட்டே வந்து குக்கிங்கும் பண்ணி முடிச்சிட்டேன். மார்னிங்கே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் குக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு மாடி மேலே வந்து துணிலாம் காய போட போயிருந்தேன். பாருங்கள், அங்கே வந்து தவளகிரிநாதர் மலையே தெரியலங்க. அவ்வளோ பனி இன்னும் கலையவே இல்லை. அவ்வளோ சில்னஸ் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி கழுவி காய போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வீட்டிலே அரைச்சிக்குவோம். அதனால் வந்து கழுவி காய வச்சுருக்கேன். துணிலாம் காய போட்டாச்சு. இன்றைக்கி என்ன லஞ்சு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் தேங்காய் போட்டு, சௌச்சவ் கல்யாண கூட்டு, சௌச்சவ் போட்டு கல்யாண கூட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மிளகு ரசம். ஸோ இன்றைக்கி இதுதாங்க எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.